வணக்கம். இன்னைக்கு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய பொம்மை சிறுகதை தான் நம்ம கேட்க போகிறோம். அந்த தெருவிலேயே பெரிய வீடுனா அது கிருஷ்ண மந்திரம் தான். பெரிய வீடுனா இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி பங்களா இல்லை, பழைய காலத்தில் உள்ள மாளிகை வீடு. பெரிய பெரிய திண்ணைகளும் ரேலிகளும் அந்த வீட்டில் இருக்கும். இது எல்லாமே பெரியவரோட பேத்தி ராணி பிறக்கிற வரைக்கும் மட்டும்தான். அவள் பிறந்து தவழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா குழந்தையோட பாதுகாப்புக்காக வீட்டோட முன்புறத்துல இரும்பு கம்பி வச்சு அடைச்சிட்டாரு. தவழ்ந்துட்டு இருந்த குழந்தை இப்போ நடக்க ஆரம்பிச்சாச்சு. ராணிக்கு இப்போ 4 வயசாகுது. ராணிக்கு ஒரு தங்கச்சியும் பிறந்தா. அந்த திண்ணை முழுக்க பொம்மைகளும் செப்பு சாமான்களும் தான் நிறைஞ்சு கிடக்கும். தாத்தா தாம் பேத்திகளுக்கு புதுசு புதுசா பொம்மை வாங்கி கொடுத்துட்டே இருப்பாரு. சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் கூட அதை கையிலேயே வச்சிட்டு இருப்பா. அவளா உடைக்காம கை தவறி பொம்மை ஏதாச்சும் கீழே விழுந்து உடஞ்சிருச்சோ தலையை பிச்சுட்டு அழுவா. தாத்தா உடனே புதுசை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருவாரு. அவளுக்கு என்ன, ராணி. அவ பொம்மையெல்லாம் போட்டு வைக்க ஒரு பெரம்பு பெட்டி வச்சிருக்கா. அதை தூக்கிட்டு வந்து திண்ணையில கொட்டுனா. அங்க பறந்து கிடந்த அந்த பொம்மைகளை பார்த்து, ஐ எவ்வளோ பொம்மை அப்படின்னு ஒரு குரல் கேட்க நிமிர்ந்து பார்த்தா. வெளியே அந்த இரும்பு கம்பிகளுக்கு அங்க இவளோட வயசுல ஒரு பெண் குழந்தை விரல் சப்பிட்டே நின்றுட்டு இருந்தது. கரிய நிறம் கொண்ட அந்த குழந்தை அதோட மூக்கு ஒழுகிட்டே இருந்தது. வாயில இருந்து எச்சில் வடிஞ்சது. அந்த குழந்தைய பார்க்க ராணிக்கு ஆச்சரியமா இருந்தது. அவ அந்த குழந்தைய பார்த்து, ஐய நீதான் தத்த போதலையே அப்படின்னு கேட்டு தன் கையால முகத்தை மூடிக்கிட்டா. ஆமா, உனக்கு தத்தை இல்ல? ராணி கேட்டா. ஓ இருக்கே. எங்க இருக்கு? தோ அங்க அப்படின்னு கை காட்டுச்சு அந்த குழந்தை. எங்க? உங்க வீட்டுலையா? உங்க வீடு எது? தோ இங்கதான் அப்படின்னு கை நீட்டி காட்டுனா அந்த ஏழை குழந்தை. ராணி ரொம்ப பிரயாசப்பட்டு கம்பி வழியா பார்க்க முயற்சி பண்ணினான். ஆனா அவளால முடியல. ஏன்னா அவங்க வீடு இருந்த அந்த வரிசையில கடைசியா ஒரு முருங்கை மரம் இருந்தது. அதுக்கு பக்கத்துல ஒரு டென்ட் மாதிரி போட்டு ஒரு குடும்பம் வாழுது. அந்த குழந்தை ராணி வச்சிருந்த பொம்மையை வெறிச்சு பார்த்துட்டு இருந்தது. அந்த ஏழை குழந்தையோட வீட்டை பார்க்க முயற்சி பண்ண ராணிக்கு அது கண்ணில் தென்படவே இல்லை. ராணி கேட்டா, உனக்கு தத்தை யாரு வாங்கி தந்தா? தாத்தாவா? எனக்கு தான் தாத்தாவே இல்லையே. அப்போ பாட்டியா? அம்மா. ஓ, அம்மா எங்க இருக்கு? எங்க அம்மா வேலைக்கு போயிருக்கு. நாளைக்கு வரும்போது எனக்கு முறுக்கு வாங்கி தரும். உங்க வீட்டுல பொம்மை இருக்கா? சொல்லு, ராணி கேட்டா. அந்த ஏழை குழந்தை பதில் எதுவும் சொல்லாம ராணி கையில இருந்த பொம்மையவே பார்த்துட்டு இருந்துச்சு. ராணி பதிலை எதிர்பார்த்தா கேள்வி கேட்பா. அவளுக்கு கேள்வி கேட்டுட்டே இருக்கணும். பதில் வருதோ இல்லையோ கேள்வி கேட்கணும். அதுல அவளுக்கு ஒரு சந்தோஷம். அப்போதான் கப்பல் இருக்குதா? அந்த குழந்தை தலையாட்டுச்சு. அந்த தலையாட்டலுக்கு என்ன அர்த்தம்னு கூட தெரியாம, அப்போதான் ரயில் இருக்கா, கார் இருக்கா, வண்டி இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டே போனான். அவ கேட்கறதுக்கெல்லாம் தலையாட்டினா அந்த ஏழை குழந்தை. வீடு இருந்தா தானே வீட்டுல என்ன இருக்குன்னு தெரியும். வீதியில இருக்கிறதெல்லாம் வீட்டுல இருக்கிறதா நினைப்பு. கேள்வி கேட்டு சலிச்சு போன ராணி, நான் விளையாட போறேன் அப்படின்னு திண்ணை மேல ஏறினான். உங்க வீட்டுல பொம்மை இருக்கா அப்படின்னு கடைசியா ஒரு முறை கேட்டா. அந்த ஏழை குழந்தையும் வழக்கம் போல தலையாட்டுச்சு. ராணி திண்ணை மேல இருந்த ஒரு பொம்மைக்கு சட்டை போட்டு விட்டா. ஐ சின்ன சத்தை அப்படின்னு அந்த ஏழை குழந்தை துள்ளி குதிச்சுது. ஓ நீதான் அதது. பாப்பா குத தத்த போத்திருக்கு. பாப்பா தான் தமத்து, நான் ரொம்ப தமத்து அப்படின்னு சொன்னா ராணி. இவ என்ன பேசுறான்னு கூட அந்த குழந்தைக்கு புரியல. அவளுக்கு புரிஞ்சதெல்லாம் தனக்கும் ஒரு பொம்மை வேணும், அதுக்கு சின்ன சட்டை போட்டு அழகுபடுத்தி தானும் ஒரு சட்டை போட்டுக்கணும்னு தான். உள்ள குழந்தை அலற சத்தம் கேட்டது. இந்த ஏழை குழந்தை அந்த கம்பி இடுக்கு வழியா உள்ள எட்டி பார்த்தா. தங்கச்சி பாப்பா ஐதா, உங்க வீட்டுல பாப்பா இருக்கா அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்டா. எனக்கு தம்பி இருக்கானே. தம்பி பாப்பாவா? உங்க பாப்பாவை இங்க அழைச்சிட்டு வருவியா? இந்த குழந்தை வழக்கம் போல தலையாட்டுச்சு. அப்போ ஏ சிவகாமி அப்படின்னு குரல் கேட்க, இங்கதாமா இருக்கேன் அப்படின்னு பதில் கொடுத்தா.
ஏ குரங்கே, பாப்பாவை பார்த்துக்காம அங்கே எங்கே போய் தொலைஞ்ச? வாடி. அங்கேயே நின்றுக்கிட்டு எனக்கு வேலைக்கு போகணும், வந்து கொட்டிக்க அப்படின்னா அவளோட அம்மா. பொம்மை நல்லா இருக்குது, அம்மா கூப்பிடுது, நான் போய் பயிரை தின்னுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட ஓடினா சிவகாமி. சிவகாமியோட தாய் ரங்கம்மா கூலிக்காக சித்தால் வேலை செய்கிறா. அவளோட கை குழந்தைக்கு பிறந்ததுல இருந்தே சீக்கு. குழந்தை வயிற்றுல 6 மாசமா இருக்கும்போதே புருஷன் செத்து போயிட்டான். அந்த கவலையை மறக்கடிக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதுவும் அவ புருஷனை போலவே இருந்தது. பிறந்து 8 மாசமாகியும் கொஞ்சம் கூட வளர்ச்சி இல்லாம நரம்பும் தோலுமா கிடக்குது அந்த குழந்தை. தினமும் காலையில பக்கத்துல இருந்த முனிசிபல் ஹாஸ்பிட்டல்ல மருந்து வாங்கி கொடுத்துட்டு தான் இருந்தா. அந்த குழந்தையும் குடிச்சிட்டு தான் இருந்தது. ரங்கம்மாவுக்கு கை குழந்தை மேலதான் உசுறு. சிவகாமி பொட்ட பிள்ளை தானே அப்படிங்கிற அலட்சியம். கை குழந்தை தான் ஆம்பளை சிங்கமா, அவன் வளர்ந்துதான் சம்பாதிச்சு போட்டு பெத்தவளுக்கு கஞ்சி ஊத்த போறானா. 2 நாளா அந்த கை குழந்தைக்கு காய்ச்சல் வேற. வழக்கம் போல முனிசிபல் ஹாஸ்பிட்டல்ல போய் மருந்தை வாங்கிட்டு வந்து குழந்தைக்கு கொடுத்தா. குப்பை கிடங்குக்கு பக்கத்துல தான் வயது குழந்தைகளோட விளையாடிட்டு இருந்த சிவகாமியை கூப்பிட்டு வயிற்றுக்கு நீத்தண்ணியை கொடுத்துட்டு, பாப்பாவை பார்த்துக்கோ, எங்கேயும் ஓடிப்படாத அப்படின்னு அவனுக்கு காவல் வச்சுட்டு போனா ரங்கம்மா. வீட்டுக்கு வரும்போது சிவகாமி அங்க இல்லாததுனால சத்தமா கத்திக்கிட்டே வந்தா. கிட்ட வந்ததும் இங்க தானமா இருக்கேன் அப்படின்னு குரல் கேட்டதுமே சாப்பிட கூப்பிட்டதா சொல்லிட்டா. அம்மா அம்மா அப்படின்னு கொஞ்சிக்கிட்டே வந்தா சிவகாமி. என்னடி? எனக்கு சட்டை கொடுமா, சட்டை வெக்கமா இருக்கு அப்படின்னு தன்னோட முழங்கால கட்டிக்கிட்டு கீழே உட்கார்ந்தா. எங்கடி இருக்கு சட்டை? ஐயோ பொய் சொல்ற, வெட்டிக்குள்ள இருக்குது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தலையாட்டினான். ஒரே ஒரு கிழிசல் இருக்கு, அதையும் போட்டு புரட்டி அழுக்காக்கி விடுவேன். இல்லம்மா, அழுக்காக்காம அப்படியே புதுசா வச்சுக்கிறேம்மா. அம்மா, ஐயா அம்மா, சட்டை இல்லாம எனக்கு வெக்கமா இருக்கு. அங்க அங்க அந்த வீட்டு பாப்பா பூச்சட்டை போட்டிருக்கு, எம்மா அழகு தெரியுமா அந்த பாப்பா. சரி சரி தின்னு. அலுமினிய தட்டுல போட்டிருந்த அந்த பழைய சோத்தையும் ஊறுகாயையும் தன்னோட சின்னஞ்சிறு கையால அள்ளி சாப்பிட்டுச்சு. ரங்கம்மா பானையில கொட்டியிருந்த சோத்தை தண்ணி ஊத்தி குடிச்சா. அம்மா, என்னடி? எனக்கு ஒரு பொம்மை வாங்கி தரியா? தாரேன். எப்ப வாங்கி தர? நாளைக்கு. அந்த பாப்பா நிறைய சொப்பு சாமான் வச்சிருக்குமா அப்படின்னு பொம்மைய பத்தியும் சொப்பு சாமான பத்தியும் சட்டைய பத்தியுமே பேசிட்டு இருந்தா சிவகாமி. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த செவுத்தோரமா வச்சிருந்த ஒரு ஜாதிக்காய் பெட்டியை திறந்து அதுல ஒரு கந்தல் கவுனை எடுத்து சிவகாமிக்கு போட்டு விட்டா. அந்த கவுன்ல இடுப்புலையும் தோள்லையும் கிழிஞ்சிருந்தது. கையில இருந்த கிழிசல்கள் தைக்கப்பட்டிருந்துச்சு. அதை போட்டதுக்கு அப்புறமா சிவகாமிக்கு அவ்வளோ சந்தோஷம். ஹையின்னு துள்ளி குதிச்சா. கவுன்ல இருந்த கிழிசலுக்குள்ள விரலை விட்டு ஆட்டி பார்த்துட்டே இருந்தா. அம்மா, அந்த பாப்பா புது சட்டை போட்டிருக்குமா அப்படின்னா. அவங்கெல்லாம் பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுன்ல பட்டனை போட்டு விட்டா ரங்கம்மா. நாமெல்லாம் ஏழைங்க. சரி, நீ பாப்பாவை பார்த்துக்க, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு புறப்படும் போது ரங்கம்மா தன்னோட கை குழந்தைய தூக்கி பால் கொடுத்தா. அது கண்ணை கூட திறக்காம ஜுரத்தினால பால் குடிக்க கூட மறந்து போய் மயங்கி அப்படியே கிடந்தது. ரங்கம்மாவுக்கு நெஞ்சு படபடத்துது. வேலைக்கு போகாம இங்கேயே இருந்துடலாமா அப்படின்னு கூட ஒரு நிமிஷம் யோசிச்சா. போகலன்னா ராத்திரி சோத்துக்கு என்ன பண்றது? 1/2 நாள் வேலை பார்த்தாச்சு, இன்னும் 1/2 நாள் பார்த்தாதான் 3/4 ரூபாயாவது கூலி கிடைக்கும்னு நினைச்சா. அப்பா முனீஸ்வரா, என் குழந்தைய காப்பாத்து அப்படின்னு வேண்டிக்கிட்டே புறப்பட்டா. ரங்கம்மா போகும்போது சிவகாமி பொம்மையை பத்தி கேட்டா. அம்மா, பொம்மை. ரங்கம்மா சிவகாமியோட தலையை கோதி விட்டு சொன்னா. நீ அந்த பணக்கார குழந்தைய பார்த்துட்டு ஒன்றுன்னா கேட்டா நான் எங்கடி போவேன்? அதுகிட்ட பொம்மை இருக்கு, நீ பாப்பா கிட்ட விளையாடிக்கிட்டு அப்படின்னு சண்டை பிடிச்சா சிவகாமி. நம்ம கிட்ட பாப்பா இருக்கு, நீ பாப்பா கிட்ட விளையாடிட்டு அப்படின்னு சிவகாமியோட கன்னத்துல ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு ஓட்டம் நடையுமா வேலைக்கு போன ரங்கம்மா. ரங்கம்மாவோட தலை மறையிற வரைக்கும் குழந்தையோட பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த சிவகாமி தான் போட்டிருந்த சட்டைய தடவி தடவி பார்த்துட்டு கிருஷ்ண மந்திரத்தை பார்த்து துள்ளி குதிச்சு ஓட ஆரம்பிச்சது.
தோ பாத்தியா, நானும் சட்டை போட்டிருக்கேன், எங்கள் அம்மா போட்டுச்சு அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த கம்பியோட கதவு கிட்ட வந்து நின்றுட்டு இருந்தா. ராணி அவளை பார்த்து, சத்தம் போடாத, பாப்பா தூங்குது, மூச்சா அழும் அப்படின்னு பொம்மையை மடியில் போட்டு தட்டி கொடுத்துட்டு இருந்தா. உன் தத்தை ஏன் கீஞ்சிருக்கு அப்படின்னு ராணி கேட்டா. நாங்கள்லாம் ஏழைங்க அப்படின்னா சிவகாமி. ராணிக்கு அது புரியல. உன் பொம்மை எங்க அப்படின்னா ராணி. எனக்கு பொம்மை இல்லை, தம்பி பாப்பா தான், அவனோட தான் நான் விளையாடணுமா அப்படின்னா சிவகாமி. கிருஷ்ண மந்திரத்துக்குள்ள மத்தியான நேரம் அப்படிங்கிறதுனால பெரியவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. திண்ணையில் இறங்கி வீட்டுக்குள்ள எட்டி பார்த்தா ராணி. எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த முற்றத்தோட ஓரத்துல அண்டா நிறைய தண்ணி இருந்தது. அன்னைக்கு காலையில அந்த முத்தத்துல தான் தங்கச்சி பாப்பாவுக்கு தலைக்கு தண்ணி ஊத்துனது ராணியோட ஞாபகத்துக்கு வந்தது. தான் குழந்தைக்கும் தலையில தண்ணி ஊத்தணும்னு நினைச்ச ராணி உள்ள போய் அண்டாவுக்கு பக்கத்துல இருந்த குவளையில தண்ணியை எடுத்துட்டு வந்து 2 கையாலையும் தூக்க முடியாம தூக்கிட்டு திண்ணை மேல வச்சா. இதை செஞ்சிட்டு இருக்கும்போது இடையிடையில சிவகாமியை பார்த்து சிரிச்சுக்குவா. சிவகாமியும் ரகசியமா சிரிச்சிட்டு இருந்தா. சத்தம் எதுவும் இல்லாம குழந்தைய குளிப்பாட்ட ஆரம்பிச்சா. அந்த வண்ண பொம்மையோட தலையில தண்ணிய ஊத்தி தேய்ச்சதுமே பொம்மையோட கண்ணும் மூக்கும் அழிஞ்சு போயிடுச்சு. மறுபடியும் தண்ணி ஊத்தி கழுவுனதும் வெறும் மண்ணுல பொம்மை உருவம் மட்டும்தான் இருந்தது. ராணி அழ ஆரம்பிச்சிட்டா. கண்ணை கசக்கிட்டு அழ ஆரம்பிச்ச ராணி தாத்தா அப்படின்னு கத்துனா. ராணி அழறத கேட்டதுமே பயந்து போன சிவகாமி முருங்கை மரத்துக்கிட்ட ஓடி போயிட்டா. அந்த மரத்தோட நிழல்ல சுவரோரமா படுத்திருந்த தம்பி பாப்பாவை பார்த்தா. லேசாம முகத்தை தடவுனா. குழந்தை சினுங்கி அழுதான். அது அவளுக்கு பார்க்க வேடிக்கையா இருந்தது. ஒவ்வொரு தடவையும் அவனை சீண்டிக்கிட்டே இருந்தா. அவன் பக்கத்துல மண்டி போட்டு உட்கார்ந்துட்டு அவனோட சின்னஞ்சிறு காலையும் கையையும் தொட்டு பார்த்தா. அப்புறம் கழுத்து வரைக்கும் போத்திருந்த அந்த கந்தல் துணியை எடுத்து பார்த்துட்டு வெக்கத்தால முகத்தை மூடிக்கிட்டா. ஐயோ, தம்பிக்கு தான் சட்டை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டே குழந்தைய பார்த்து, உனக்கும் சட்டை வேணுமாடா அப்படின்னு கேட்டா. அப்புறம் பக்கத்துல இருந்த ஜாதிக்கா பலகையை திறந்து பார்த்து அதுல இருந்த கந்தல் துணியை ஒன்று எடுத்து பெட்டியை மூடிட்டு குழந்தைக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்தா. அவன் மேல போத்திருந்த போர்வையை எடுத்துட்டு அவனுக்கு சட்டை போடும்போது அவளுக்கு இன்னொரு விளையாட்டு ஞாபகம் வந்தது. மோதிர விரலையும் நடுவிரலையும் வாயில சப்பிக்கிட்டே ஹை அப்படின்னு குதிச்சா. அந்த சுவரோரமா வச்சிருந்த 3 கல் அடுப்பு மேல அந்த பானை இருந்தது. அந்த பானைக்குள்ள நிறைய பச்சை தண்ணி. பக்கத்துல தகர குவளையில ஒரு குவளை தண்ணியை எடுத்துட்டு தம்பி பாப்பாவோட பக்கத்துல வச்சா. அந்த வீட்டு பாப்பா செஞ்சது மாதிரியே குழந்தையோட பக்கத்துல 2 காலையும் நீட்டி போட்டுட்டு தான் சட்டை நனையாம இருக்கிறதுக்காக முன் பக்கத்தை எடுத்து மேல சொருகிக்கிட்டா. குழந்தைய படுத்திருந்த இடத்துல இருந்து முக்கி முணங்கி தூக்கிட்டு கால் மேல கிடத்தினா. தண்ணி படாம பாயையும் ஒதுக்கி வச்சுட்டு குழந்தையோட தலையில ஒரு கை தண்ணீரை வச்சு எண்ணெய் தேய்ச்சா. அதுக்கப்புறம் முகத்துல மார்பில் உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்க்கிறது மாதிரி தண்ணியை தேய்ச்சா. குழந்தை ஜுரத்துல சினுங்கி சினுங்கி அழுதான். அதுக்கப்புறம் டப்பாவில் இருந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை மேல ஊத்துனான். அவன் தலையில ஊத்துனான். குழந்தை வயிற்றை எக்குச்சு. இந்த பானை கைக்கு எட்டலையே. சிவகாமிக்கு அந்த பானை எட்டல. எட்டி எட்டி எடுத்துட்டு இருந்தா. ச்சே, இந்த பானை கைக்கு எட்டலையே அப்படின்னு முணங்கிக்கிட்டே காலில் கிடத்திருந்த குழந்தையோட கொஞ்சம் தள்ளி போய் பானை இருந்த இடத்துக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டா. அந்த தெருவுல ஜனங்கள் நடமாடிட்டு இருந்தாங்க. ஆனா இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க வேலைகள் யாருக்குமே தெரியாது. அந்த கோணியை விளக்காம இவளை யாரும் பார்க்க முடியாது. பார்த்தாலும் முதுகுப்புறம் மட்டும்தான் தெரியும். 2வது குவளை தண்ணியை எடுத்து குழந்தையோட தலையில ஊத்துனா. குழந்தைக்கு மூச்சு திணறுச்சு. ரோ ரோ அழாதட கண்ணு அப்படின்னு தண்ணியை ஊத்திக்கிட்டே இருந்தா. ஒவ்வொரு குவளை தண்ணீருக்கும் குழந்தைக்கு மூச்சு விடவே முடியல. மூச்சு விட முடியாம ரொம்ப திணறுச்சு. அந்த குழந்தையோட திணறல் இந்த குழந்தைக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்தது. 1, 2, 3வது குவளை தண்ணியில சாந்தமா அமைதியா எந்த சலனமுமே இல்லாம அமைதியா ஏத்துக்கிட்டு அந்த குழந்தை. தம்பி குளிச்சுட்டானே அப்படின்னு நாக்க தட்டிக்கிட்டு குழந்தையோட தலையையும் உடம்பையும் தொடச்சா சிவகாமி.
அதுக்கப்புறம் அந்த சட்டையை அவனுக்கு போட்டு விட்டா. அவனை எடுத்து அப்படியே பாயில தூங்க வச்சா. இப்பதான் நீ நல்ல பாப்பா அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஒரு முத்தமும் கொடுத்தா. சி, தலைமுடி மூஞ்சில விழுதே அப்படின்னு மரச்சீப்பை எடுத்து அவனோட தலையை வாரி விட்டா. போட்டு அதோ முனீஸ்வரன் மேல இருந்த குங்குமத்தை அப்படியே சுரண்டி எடுத்துட்டு வந்து தம்பிக்கு பொட்டு வச்சா. கால் ரெண்டையும் சேர்த்து வச்சா. கைய அதோட மார்பில குவிச்சு வச்சா. தலையை நிமிர்த்தி வச்சா. தம்பி ஏன் அழல அப்படின்னு அவளுக்கு ஒரு ஞாபகமும் வந்தது. தம்பி தான் பட்டு பாப்பா, அவன் அழவே மாட்டான். தம்பி தம்பி அப்படின்னு எழுப்புனான். குழந்தையோட உடம்பு அப்படியே சில்லுன்னு இருந்தது. வா, ரொம்ப சில்லுன்னு இருக்கு. தம்பி ஏண்டா சிரிக்க மாட்டேங்கிற? கைய ஆட்டு. ஆட்ட மாட்டியா? கண்ணை தர அப்படின்னு அவனோட இமைகளை தூக்கி விட்டா. கண்ணு வெறிச்சிருந்தது. என்னடா தம்பி, பொம்மை மாதிரி பாக்குறியே, நீ பொம்மையாயிட்டியா அப்படின்னு கையை தட்டி தட்டி குதிச்சா. சாயங்காலம் ரங்கம்மா வேலையிலிருந்து திரும்பி வரும்போது கிருஷ்ண மந்திரத்தோட பக்கத்துல நிறம் போன ஒரு மண்பொம்மை தூக்கி எறியப்பட்ட நிலையில இருந்தது. அது எரிஞ்ச வேகத்துல அதோட கால் பகுதி மட்டும் கொஞ்சம் உடைஞ்சு கிடந்தது. ரங்கம்மா குனிஞ்சு அதை கையில எடுத்தா. மத்தியானம் எல்லாம் குழந்தை பொம்மை பொம்மைன்னு அழுதாளே அப்படின்னு நினைப்பு வந்ததும் கையில் எடுத்த பொம்மைய மடியில கட்டிக்கிட்டு வந்தா. கொஞ்ச தூரத்துல சிவகாமி ஒரே ஓட்டமா ஓடி வந்தா. எங்கடி எங்கடி ஓடியார? வீட்டுக்கு தானே வரேன், இந்தா உனக்கு பொம்மை அப்படின்னு அந்த நிறம் மங்கின பொம்மைய கொடுத்தா. இதுதான் அந்த பாப்பாவோட பொம்மை, உடைஞ்சு போயிடுச்சு. அம்மா, நம்ம தம்பி பாப்பா இல்லை, தம்பி பாப்பா, அவன் பொம்மையாயிட்டாம்மா, வந்து பாரேன். அந்த பாப்பாவோட பொம்மை தான் கெட்டு போச்சு, தம்பி நல்லா இருக்கான், வந்து பாரேன் அப்படின்னு தன்னோட தாயை இழுத்தா சிவகாமி. என்னடி சொல்ற பாவி அப்படின்னு பதறிட்டே ஓடி வந்த ரங்கம்மா. குளிப்பாட்டி சட்டை போட்டு தலைவாரி நெத்தியில பொட்டு வச்சு அங்க கிடத்திருந்த அந்த குழந்தைய பார்த்தா. ஐயோ மவனே அப்படின்னு கீழே புரண்டு புரண்டு அழுதா. சிவகாமிக்கு ஒண்ணுமே புரியல. மோதிர விரலையும் நடுவிரலையும் வாயில சப்பிக்கிட்டே கண்ணை விரிச்சு பேந்த பேந்த பார்த்தா. அவ கையில ராணி குளிப்பாட்டினதுனால நிறம் மங்கி தூக்கி எறியப்பட்ட அந்த மண் பொம்மை இருந்தது. அம்மா எதுக்கு அழறான்னு சிவகாமிக்கு புரியவே இல்லை. ஆனாலும் அவளோட உதடுகள்லையும் அழுக துடிக்குது. அவ இப்ப அழ போறா. இதோட இந்த கதை முடிஞ்சது. கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.